வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். சார், முட்டையே போடாத பறவை என்ன பறவைன்னு தெரியுமா சார்? என்ன பறவை? ஆண் பறவை. அப்பா நான் என்னோட வேற எதுனா ஜோக் சொல்லட்டுமா சார்? வாங்கினது பத்தலையா உனக்கு? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. You are pregnant. இதொக்க. உன்னை இப்ப நான் பலார்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். ஏய் பொண்ணாடா நீ? ஏய் நீ அடிச்சலாம். சாம். பா. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. எதுவுமே கேட்கல. உன்ன பொறுமை அடிப்பேன்னு பார்த்தா இவ்வளவு வேக மாட்டேங்கிற. அட மலக்குறங்க ரீல்ஸ் பண்ண கூட்டம் பாரு. என் செருப்புல அடிக்கணும். எச்சுல போ. நான் அடி. நான் கான்டென்ட் கிரியேட்டர்ல அவன் அவசியம் இல்ல. நான் பிள்ளை ஆடுறதா பாப்பேன்னு நினைச்சேன். இந்த வீடியோ தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு கொஸ்டின். மணி அண்ணாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு பாரு, போய் புடுறா. என்ன பாப்பா பொட்டு வைக்கலையா? பிள்ளைய எப்படி வளர்க்கறா பாரு. இவள வாங்க மாப்ள, நான் ஒரு 10 நாள் தங்கி பிள்ளைய எப்படி வளர்க்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது என்ன மாப்ள, நான் தங்க கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க 10 நாள் என்ன எத்தனை நாள் வேணா இருங்க. ஆனா இந்த பிள்ளையை வளர்க்கறத பத்தி மட்டும் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க வளர்த்த லட்சணத்தை தான் நான் டெய்லி பாக்குறேனே. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? இப்ப நான் எழுதுறது ரொம்ப முக்கியமான சமயம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேடம் இன்னைக்கு ஆன்சர் சொல்லு. 4 + 4 = என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இரு ஸ்டாப். சம் போட்டு இருக்கான். திமிரா தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் அவனை எழுப்பு. டேய் எந்திரா, டேய் எந்திரா. டேய் அங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சம் நடந்துருக்கு. நீ பசங்க தூங்கிட்டு இருக்க. நம்ம யாருக்கு எவனா சீட் கொடுத்தான்? பேசிட்டு இருக்க. என்ன திமிரா உட்கார்ந்துட்டு இருக்க? போ அந்த சம்க்கு ஆன்சர் போடு போ. நான் வேணா எழுதி தரேன். சம் கண்டிப்பா அவன் போட மாட்டான். நம்ம ஆளுங்க தான் நம்ம காலேஜே கெட்ட பேரு. நீங்களா சொல்லுங்க சம் போடுங்க. எல்லாம் ஓகே. எதுக்கு 44 போட்ட? லக்கி நம்பர் சார். அது லக்கி. போ நாளைக்கு வந்து டீச்சர் போ. என் உயிரை வாங்குறதுக்கு வராங்க இவனுங்க. சரி. ஐயோ பெருமாள். அவன் தான் தற்கூரி மாதிரி 44 போட்டுருக்கானா? நீ 44 போட்டுருக்க. 44 அந்த அடி 66 எவ்வளவு அடி? வயசாச்சு அப்படின்றதுக்கு முதல் அறிகுறி என்ன தெரியுமா? தோல் சுருங்கும், மருந்து மாத்திரைலாம் தேவைப்படும், தலை வழுக்க விழுவும். இதெல்லாம் கிடையாது. உங்க மனைவி உங்களை நம்பி தனியா விட்டுட்டு போறதுதான். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இந்த வீட்ல யார் பாத்திரம் கழுவுறா? நீதான். யார் வீடு கூட்டுறா? நீதான். யார் துணி துவைக்கிறா? நீதான். யார் சமைக்கிறா? அப்ப சாமி நீதான் பாப்பா. என்ன இருக்கு? இப்ப எல்லா வேலையும் பண்றேன்ல. அப்ப எனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுங்க. ஓ, நீ அப்படி வரியா? ஓ சரி, சம்பளம் கொடுக்குறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னது? கண்டிஷன் நம்பர் 1. இனிமேல் நீ சம்பளம் வாங்குறீல்ல, அதனால உனக்கு தேவையான மேக்கப் ஐட்டம், ஸ்கின் கேர், ட்ரெஸ், நகை, அது இது எதுவோ எல்லாத்தையும் நீதான் வாங்கிடணும். அதெல்லாம் முடியாது. சூப்பர். கண்டிஷன் நம்பர் 2. நான் சம்பளம் கொடுக்கறதுனால எனக்கு உன் சமையலோ வீட்டு வேலையோ பிடிக்கல அப்படின்னா வேலையை விட்டு நீ படிட்டு வேற ஆளை போட்டுக்குவேன். யாரா நீ?
இவ்வளவு டேலண்டட் ஆகுற நம்ம வாடகை பொண்டாட்டி அப்படின்னு பண்ணிருக்காங்க. பண்ண பேர் அருண் மாந்தனா அப்படின்னு போட்டிருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வாடகை பொண்டாட்டிலாம் இல்ல ப்ரோ. லீஸு கட்டிருக்காங்க. சொல்லிட்டு இருக்கேன். ஆமா வாடகைனா 10,000, லீஸ்னா 1,00,000. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். கேளுங்க. சோறு திங்க வேற கேக்குறீங்க. சொன்ன அடுத்த நாளே எந்த லாட்ஜ்ல ரூம் போடலான்னு கேட்டவன் தானே நீ? கேட்டதுல ஆனா வந்தது நீதானே. என்னடா ஆச்சுன்னா ஒரு இந்துஜா. நீங்க பாய்ஸ் கிட்ட இந்த ஒரு கொஸ்டினை கண்டிப்பா கேட்பேன், ஆனா இது வரைக்கும் என் லைஃப்ல கேட்டதே இல்ல அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? ஆமா நான் கேட்டதே இல்லை. உண்மையாவே எனக்கு கியூரியஸா இருக்காது. என்னதான் பொண்ணு நல்லா இருந்தாலும், எவ்வளவுதான் ட்ரெஸ் பண்ணி செம்மையா எல்லாமே பண்ணாலும், லைட்டா அந்த பொண்ணு வந்து மொக்கையாவே இருக்கட்டும், லைட்டா அது ஒரு பொண்ணுன்னு இப்படி நடந்து போனாலே ஏன் உடனே கண்ணு இப்படி போகுது அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு உண்மையாவே அதுக்கு ஆன்சர் வேணும். சீரியஸ்லி அதுக்கு ஒரு வேல்யூபிளான ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. உங்களுக்கு எப்படி விஜய் மாதிரி வேணுமா, அஜித் மாதிரி வேணுமா? சூர்யா மாதிரி வேணும். சூர்யா மாதிரி. ஓகே சார். எந்த படத்துல இருந்து வைக்கலாம்? உங்களோட தாடியும் ஹேர் ஸ்டைலும் பார்க்கும்போது ரோலெக்ஸ் மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே யூனிக்காக இருப்பீங்க சார். நீங்கள் என்னடா சொல்ற? கஜினி படம் சூர்யா மாதிரி. ஓகே சார். ஓகே சார். ஒரு 2 minutes சார். பார்த்து வந்துருக்கேன். ஓகே சார். தூங்குறேன். ஓகே சார். ஓகே சார். சார் என்னப்பா முடி வெட்டி முடிச்சிட்டியா? இந்தாங்க சார். கண்ணாடி பிடிங்க. இன்னும் அண்டா டக்கர் மாதிரி முடி வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் சார். நாங்கள் எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ரெடியா? ஜி பூம்பா. என்ன எழவே அது? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நீங்க தான் சார் கஜினி சூர்யா மாதிரி கேட்டீங்க. நான் சஞ்சய் ராமசாமி மாதிரி வெட்ட சொன்னேன்டா. சைக்கோ ராமசாமி மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். அட பாவி 32 வருஷம் கழிச்சு இப்பதான்டா கல்யாணம் ஆக போகுது. சாம்பார் ஆப்பு எனக்கு. தேங்க்யூ.